ஏன்னா வந்து தயார் ரொம்ப வந்து ஒரு கால்குலேஷன் இருக்கும் அவங்க கிட்ட. ஒரு விஷயத்துல வந்து நன்மை கிடைச்சா மட்டும்தான் அவங்க வந்து அந்த விஷயத்து கூட டிராவல் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? கொஞ்சம் மிதுனமும் அப்படிதான் பொழுது, பட் கன்னிக்கு வந்து கொஞ்சம் மிதுனம் வெளிப்படையா அந்த விஷயத்த பண்ணோம், கன்னி வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயே வச்சு அந்த காரியத்தை வந்து சாதிக்கும். அந்த மாதிரி தன்மை இருக்கும். கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்புக்கும் இவங்க முக்கியத்துவம் தரணும்ன்றத வந்து கன்னி தெரிஞ்சுக்கணும். குறைகள் குற்றங்கள் எல்லா இடத்துல தான் இருக்கும், புரியுதுங்களா? குறையோடையும் இம்பர்ஃபெக்ஷன் அப்படின்றது வந்து எல்லா இடத்துலயுமே தான் இருக்கும். அதோடு சேர்ந்து நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்றத வந்து கண்ணி கத்துக்கணும் அப்படின்றது தான் வந்து முக்கியமான வாழ்க்கை பாடமாக நான் இவர்களுக்கு சொல்லக்கூடியது. பொதுவாக கன்னி ராசிக்காரர்கள் ஒரு பஞ்சாயத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா கூட நல்லா அந்த காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு நம்ம யாரை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கன்னி ராசிக்காரங்களை தான் கூட்டிட்டு போலாம், புரியுதுங்களா? அதாவது சொல்லுவாங்க கன்னி மகனை கைவிடையில் அப்படின்னுவாங்க. அவங்கள வந்து கூட வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது அறிவார்ந்த விஷயங்களுக்கு, ஓகேங்களா? அடுத்தது கன்னி ராசிக்கால வரக்கூடிய நம்மளுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும், அவங்களுடைய ஜாப் ப்ரமோஷனு இல்ல கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி தீரும் அப்படின்றத பார்க்கலாம். கன்னி ராசிக்கு நான் எப்பவுமே ஒண்ணு சொல்லுவாங்க, கன்னி சம்பந்தப்பட்டாலே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு அந்த ஒரு இவங்க கூட டிராவல் பண்றவங்களுக்கா இருக்கட்டும் அல்லது வந்து இவங்களுக்கா இருக்கட்டும், வம்பு வழக்கு நோய் எதிரி கடன். மேபி வந்து ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு கன்னிராசிக்காரையோ கன்னி லக்னக்காரையோ மேரேஜ் பண்ணிக்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா உடனே ஒரு சொத்து பிரச்சனை வர்றது, ஒரு கேஸ் ப்ராப்ளம் வர்றது, இல்லைன்னா ஒரு ஆரோக்கிய குறைபாடு தென்படுறது, அந்த மாதிரி கொஞ்சம் கண்ணிக்கிட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து நிறைய ஜாதகத்துல நான் பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருக்கேன். ஆல்ரெடி இருக்கு அந்த மாதிரி தான் கூட. நெக்ஸ்ட் இவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும்? பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் நல்ல கார்ட்ஸ் வந்திருக்கு இவங்களுக்கு, புரியுதுங்களா? இது வந்து நம்ம மெயினா இந்த கார்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த முதல் கோப்பை வந்திருக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு திட்டம் திட்டக்கூடிய ஒரு நிலையில இப்ப இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு புதுசா நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை நிறைவேறதுக்கான எல்லா கதவுகளும் இந்த வருஷம் வந்து திறக்கப்படும். உங்களுக்கு பொருளாதாரத்துல ஒரு மேன்மை உண்டு. அடுத்து பார்க்கும்போது இதுக்கு வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் இவங்க பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? சாதாரணமா வந்து ஒரு கன்னி ராசி பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நாலேஜா இருக்கட்டும், ஒரு வாழ்க்கையில வந்து அடையக்கூடிய ஒரு முன்னேற்றமா இருக்கட்டும், எதுவுமே வந்து சடனா நடக்காது. இவங்களுக்கு எல்லாமே காலதாமதம் தான். இவங்களே கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் இருப்பாங்க, ஓகேங்களா? காலதாமதமாகி தான் ஒரு விஷயம் வந்து மிக உறுதியாக இவர்களை வந்து அடையும். அது அறிவாக இருக்கலாம், ஆற்றலாக இருக்கலாம், இல்ல பணமா இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து இதுல கூட என்ன சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து எஃபோர்ட் போடணும், போட்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படின்றத சொல்ல வருது. அடுத்தது வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இருக்கணும் கன்னிக்கு. இந்த இடத்துல